இவ்வளோ நடந்திருக்கா? எப்படின்னு இதெல்லாம் தாங்கிக்கிட்டீங்க? என்ன பண்றது கிருஷ்ணா, அடுத்தவங்களோட வீக்னஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது தான் அவளோட ஸ்ட்ரென்த்து. அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வெண்ணிலாவோட வீக்னஸ் அடுத்தவங்களுக்காக பாவம் பார்க்கறது. அதை வச்சு இவ கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா. எவ்வளோ திமிர் இருந்ததுன்னா, எவ்வளோ தெனாவிட்டு இருந்ததுன்னா, அந்த குழந்தை ஏன் குழந்தை தானே என் வாயில சொல்ல ட்ரை பண்ணுவா. இப்போ என்னென்ன பண்ணுறது? முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து வெண்ணிலாவை வெளியில் கொண்டு வரணும். நான் கூட ஏதாவது ஒரு நாடகம் ஆடி அப்படியே போக்குலேயே போய் உண்மையை வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். எம்மா காதகியாக இருக்காள். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. வேஸ்ட்டாக போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் பண்ணதான் தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. என்ன ஆனாலும் எவ்வளோ தடை வந்தாலும் எப்படியாவது அவளை கட்டாயப்படுத்தி அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கணும். மூக்கணங்கயிற மாதிரி தாலியை கட்டி அவளை தரன்னு இழுத்துட்டு போயிருந்தா இவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்க மாட்டா. அவளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தாலி கட்டின மட்டும் அடங்குற ஆளாவ என்னெல்லாம் வேலை பண்ணிட்டா. அவ கிளியா மாறினா, ஒன்றை கல்லா மாற்றினா, அப்புறம் என்ன கல்லா மாற்றினா, கடைசியில் பணமாக வேற மாறினா. ஐயோ, விட்லாச்சாரியர் படத்தில் கூட நீ இவ்வளோ மாயாஜாலெல்லாம் பார்க்க முடியாது. ஜெகன்மோகினி தோத்துச்சு போ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். குழம்பி போயிட்டேன். நான் மீண்டு வந்த கையோட அவளை அடிச்சோ உதச்சோ அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கணும்ண்ணே. கட்டாமல் விட்டால் தானே தப்பாக போச்சு. அதான் மறுபடியும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி நம்ம குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறான். இடம் கொடுத்தது தப்பு. ஓவராக ஆடிட்டா, எல்லாத்தையும் ஆட்டியும் வச்சுட்டா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. வெண்ணிலாவுக்காகவும் உங்களுக்காகவும் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு நான் ரெடி. எனக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. உன்னை பற்றி தெரியும் கிருஷ்ணா. ஓ நல்ல மனசு என்னன்றது எல்லாருக்குமே புரியும். ஆனால் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிடுச்சு. இப்போ சென்டிமெண்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. கையில் ஒரு கை குழந்தை, அது ஏன் குழந்தைன்னு காட்டுறதுக்காக ஒரு டிஎன்ஏ சர்டிஃபிகேட். இதெல்லாம் என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. முதல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீங்கள் சொல்கிறது கூடிய சீக்கிரம் நடக்குண்ணே. எப்பவும் தப்பு பண்ணுறவங்க ஜெயிச்சிட்டே இருக்க முடியாதுண்ணே. கண்டிப்பாக ஒரு நாள் மண்ணை கவுவாங்க. அந்த ஸ்வேதாவை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வழி கொண்டு வந்துடலாண்ணே. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும், கவலைப்படாதீங்கண்ணே. என்ன சொன்ன? பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்க தானே செய்யும்னு சொன்னேன். கிருஷ்ணா, நீ சொன்னனால எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. குழந்தை பிறக்கிறதுக்காக நாங்கள் போன ஹாஸ்பிட்டலுக்கு இவளும் வந்தா. ஏன் நாங்கள் போன இடத்துக்கே வரணும்? அப்போ ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒன்று அங்கே தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பா இவ. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எதுவும் விசாரிக்கவே இல்லையாண்ணே? அந்த டென்ஷன்லாம் இந்த ஆங்கிளை நான் யோசிக்கவே இல்லை. விசாரிச்சிடலாம், பார்த்துருவோம். சரி கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா, எனக்கு எதுக்குண்ணே நன்றி எல்லாம்? உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் உடனே என்ன கூப்பிடுங்க. எந்த நேரமாக இருந்தாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். சரிப்பா, பார்த்து பத்திரம். ஏதாவது நான் கூப்பிட்றேன். சரிங்கண்ணா. ஸ்வேதா, உன்னை விட யாருமே புத்திசாலி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கல. அது தப்புன்னு கூடிய சீக்கிரத்தில் நீயே உணர்வ. இல்லை, அதை எல்லாரும் உன்னை உணர வைப்பாங்க. என் தங்க குட்டி, இப்போ கொஞ்ச நேரத்துல குட்டி பாப்பாக்கு ஊசி போட வருவாங்களா? நீ அப்படியே சமத்தா இருக்கணுமா, சரியா? மேடம், தடுப்பூசி போடுறதுக்காக சார் வர சொல்லிருந்தாங்க, அதுக்காக வந்திருக்கோம் மேடம். வாங்க வாங்க. அம்மா, தடுப்பூசி போட்டா எந்த நோயுமே வராது. பாப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கலை, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. சரி. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்களே, பையன்னாங்க. ஆமா ஆமா, அவன் மேல இருக்கான். கலை, ஸ்வேதாக்கா ரூம கொஞ்சம் காமியே. வாங்க சிஸ்டர்.
செல்லக்குட்டி ஊசி போட்டுக்கிறீங்களா? ஊசி கொஞ்சம் பார்த்து மெதுவா போடுங்க. சரிங்கம்மா. ஐயோ, ஏம்மா என்னாச்சு? இல்ல ஊசி ரொம்ப பெருசா இருக்கே. என்னம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? ஊசியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லம்மா. நீங்க குழந்தையா இருக்கும் போதும் இதே மாதிரி ஊசி தான் போட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் ஒவ்வொரு தடவை தடுப்பூசிக்கும் தனித்தனி மருந்து. இப்ப எல்லா தடுப்பூசியும் சேர்ந்து ஒரே மருந்துல வந்துரும். பாப்பாக்கு வலிக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வலிக்காதுமா. குழந்தைக்கு என்னமா தெரியும்? நீங்க தான் ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப வலிக்கும் போல இருக்கு. இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சரி. தங்கம் ரெடி ஆகுறீங்களா? வணக்கம் மேடம். நீங்க உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா மேடம்? சாரி தெரியல. யார் நீங்க? டாக்டர் மேனகா தெரியுமா? ஆமா தெரியும். நான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க குழந்தைய பத்தியும் தெரியும். கலை, கலை. என்னாச்சு வெண்ணிலா? பாப்பாக்கு ஊசி போட போறாங்க. போடட்டும். தடுப்பூசி போறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு தானே வந்திருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? பொன்மகள் பாவம் இல்ல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஊசி போட்டுதான் ஆகணும். நீ பேசாம இரு வெண்ணிலா. குழந்தை கூட என்ன விஷயம்? இல்ல சார், குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லி வர சொல்லிருந்தாங்க. அதான். நான் எதுவும் சொல்லலையே. ஆமா மேடம், எப்பவுமே பெத்தவங்களுக்கு தானே அக்கறை இருக்கும், மத்தவங்களுக்கா இருக்கும்? ஓகே ஃபைன். தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். சரி மேடம், தேவையானதே பேசலாம். குழந்தைக்கு ஊசி போடலாமா? போடலாம். அண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம், இதோ வரேன். மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? அவங்க இருக்கும்போதே பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மேடம். நான் பேசுறதுக்கு ரெடி. அதுக்கப்புறம் ஏன் பேசுனேன்னு நீங்க கேட்க கூடாது. பாத்துக்கோங்க. அண்ணி கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. கலை, என்ன என்ன இது? ஒன்னும் இல்ல. பாப்பாவுக்கு வலிக்க கூடாதுல்ல, அதுக்குதான் திருநீர் வச்சு விடுறேன். அம்மா விபூதி வெத்தல எல்லாம் வச்சிருக்கேன். இனிமே உனக்கு வலிக்கவே வலிக்காது. சிஸ்டர், இப்ப போடுங்க. ஒரு நிமிஷம். கலை, பாப்பாவோட தலைய கொஞ்சம் நல்லா தூக்கி பிடிச்சுக்கோ. எதுக்கு? இல்ல, சின்ன வயசுல நமக்கெல்லாம் ஊசி போடும்போது பச்சை கலரை பார்த்தா வலிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் வெத்தல. இத காமிக்கிறேன், பாப்பா பாத்துப்பால. அப்படி பார்த்தா அவளுக்கு வலிக்காதுல்ல. ஐயோ வெண்ணிலா, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சிஸ்டர், நீங்க ஊசியை போடுங்க. சரிம்மா. அம்மா, வெண்ணிலா, என்ன வெண்ணிலா, ஊசியே போட்டு முடிச்சாச்சு. நீங்க பாரு. பாவம், வலிக்கும்ல பாப்பாக்கு. சொல்லுங்க. இல்ல, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நீங்க செஞ்ச வேலைக்கு கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு.
அது கொஞ்சம் பணம் தானே மேடம். கொஞ்சமா பெருசாங்கிறது கேள்வி இல்ல, பேசின பணத்தை கொடுத்தனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. பேசின அமௌண்ட்டை கொடுத்தீங்க மேடம். ஆனா இவ்ளோ பெரிய வாழ்க்கை அது மூலியமா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு கண்ணால பாக்கும்போது தானே தெரியுது. ஓஹோ, அப்ப விட்டா சொத்துல பாதி எழுதி கேப்பீங்க போல இருக்கே. கேட்டாலும் தப்பில்ல மேடம். இந்த ஆண் வாரிசால தானே மேடம் உங்களுக்கு இவ்ளோ நடந்து ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. இப்ப என்ன வேணுங்கிறீங்க? எனக்கு அவசரமா ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வேணும் மேடம். அத மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் வாயை மூடிட்டு போயிட்டே இருப்பேன். 1,00,000? என்னாலலாம் அவ்வளவு தர முடியாது. அப்படியா மேடம்? சரி விட்டுருங்க. கீழே இந்த குழந்தையோட நிஜாமா இருக்காங்கல்ல வெண்ணிலா, நான் அவங்கள பார்த்து கேட்டு வாங்கிக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கும் தரத்துக்கு விருப்பம் இல்லைன்னா, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா, முத்தரசன் சார் போன் பண்ணும்போது ஏதோ மில்லுல இருக்கேன்னு தான் சொன்னாரு. நேரா மில்லுக்கு போறேன், நான் அவரை பார்த்து வாங்கிக்கிறேன். நானே பெரிய தில்லாலங்கடி, நீ என்கிட்டயே வேலையை காட்டுறியா? வேற என்ன மேடம் பண்றது? நீங்க கொடுக்கற இடத்துல இருக்கீங்க, நான் வாங்குற இடத்துல இருக்கேன். அதனால தானே மேடம் இதெல்லாம் கேக்குறேன். இங்க பாருங்கம்மா, நாளைக்கு பாப்பாவை குளிக்க வைக்க வேண்டாம். சப்போஸ் ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. வாங்கிக்க. என்னது ஜுரம் எல்லாம் வருமா? இங்க பாருங்க, ஊசி போடுறதே ஜுரம் வராம இருக்கிறதுக்கு தான். அப்புறம் ஜுரம் வரும்னு சொல்றீங்க. என்னம்மா இது? இந்த அம்மாக்கு சொல்லி விளக்கறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடும் போல இருக்குமா. இங்க பாருமா, தடுப்பூசி போடுறதே நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு தான். அத புரிஞ்சுக்கோங்க. இல்ல என்னமோ சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். ஆக மொத்தத்துல பாப்பாக்கு வலிக்கவும் வச்சிட்டீங்க, குளிக்க கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. கடைசியில ஜுரமும் வருங்கிறீங்க. பாலாவது குடுக்கலாமா இல்ல அதுவும் குடுக்க கூடாதா? ஏய், என்ன வெண்ணிலா நீ? அவங்களுக்கு தெரியாததா? பாவ நர்ஸ் விட்டா நீ அடிச்சு பிச்சிருவா போல இருக்க. சும்மா இரு நீ. 1,00,000 ரூபாய் தானே, நான் முயற்சி பண்றேன். மேடம் இதெல்லாம் ரொம்ப கம்மி மேடம். நான் செஞ்ச வேலைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். சரி, ஓகே, ஊசி போட்டு கிளம்புங்க. மேடம் பணம் எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா. ஏய், என்ன கொடுத்து வச்ச மாதிரி திரும்ப திரும்ப கடன் கொடுத்த மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? பிளாக்மெயிலா பண்ற? மேடம் பிளாக்மெயில்லாம் இல்ல மேடம், அர்ஜென்ட் தானே கேக்குறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தடுப்பூசி போடுறதுக்கு கீழே ஒரு நர்ஸ் வந்திருக்காங்களே, அவங்க மட்டும் தான் வரேன்னாங்க. இந்த வீட்டுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சதும் நானும் கூடவே ஓட்டிட்டு வந்துட்டேன். என் பண தேவை அப்படி மேடம். நிஜமான தேவை இல்லைன்னா தேடி வந்திருப்பேனா? நான் திமிரெடுத்தெல்லாம் வரல மேடம், தேவையோட தான் வந்திருக்கேன். இது பாரு, இதான் கடைசி தடவை. இனிமே பணம் கேட்டு தொல்லை பண்ண நான் ரொம்ப பொல்லாதவளா ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ஊசி போட்டு கிளம்பு. அண்ணே வரேன் ஸ்வேதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இனிமே பணம் கேட்கிற எண்ணத்தோட என்னை தேடி வராது. நாளைக்கு நீ கேட்ட பணம் கொடுக்குற. போலாம். சரிங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பணங்காட்சி மரம். நீ சொல்றங்கிறதுக்கெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன். இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருக்கு, அப்ப பாத்துக்கிறேன். சிஸ்டர் போலாமா? போலாம். வரேங்கம்மா. ஓகே சிஸ்டர். தங்கம் அழாத 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 அழாதடா, அழாதடா. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சுசித்ரா இருக்காங்களா? கைனகாலஜிஸ்ட். மேடம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஊருக்கு போயிருக்காங்க சார். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியும். லாஸ்ட் மந்த் 26th என் ஒய்ஃப் வெண்ணிலா அவங்க பேர், அவங்களுக்கு இவங்க தான் டெலிவரி பார்த்தாங்க. ஸோ அது விஷயமா கொஞ்சம் பேசணும். அதான் அன்னைக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு
டியூட்டி நர்ஸ் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் சார், பார்த்து சொல்றேன். அன்னைக்கு டியூட்டில கல்பனான்னு ஒரு நர்ஸ் இருந்திருக்காங்க சார். ஓ, அவங்க இருக்காங்களா? இல்ல சார், அவங்க ஏதோ குழந்தைக்கு தடுப்பூசி போடணுங்கிறதுக்காக காலையில வெளில போயிருக்காங்க சார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அவங்களோட நம்பர் கொஞ்சம் வேணும், ஒரு சின்ன எமர்ஜென்சி. 1 செகண்ட் சார். சரி, ஓகே ஓகே மேம். சார், பொன்மகள் திருத்தணிகைங்கிற குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக போயிருக்காங்க சார். ஓ, எங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க போல இருக்கு. சரி, அவங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். 1 செகண்ட் சார். 988 44. நிறுத்துங்கண்ணா. இந்தாங்க. என்னாச்சு கல்பனா? இப்பதான் ஸ்வேதாவை பார்த்து ஒரு மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஆடி போயிட்டான். அப்படியா? ஆமா. போனதும் காசு வேணும்னு கேட்டேன். அவ உடனே எல்லாம் ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க வெண்ணிலாவை போய் பாப்பேன், இல்ல முத்தரசன் சாரை பார்த்து உண்மையை சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினதும் அவ ஒரு மாதிரி பயந்துட்டா. கடைசியில என்னதான் ஆச்சு? பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா எந்த இடம் எப்போன்னு ஒண்ணுமே சொல்லல. பணத்தை ரெடி பண்ணதும் போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்கா. போய் பணத்தை வாங்கிட்டு வந்தா போதும். இதுல எதுவும் ஆபத்து இல்லல்ல? ஏதாவது பிரச்சனை வந்துரு போது கல்பனா? அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா பணம் கிடைக்குமா? பிரச்சனையோட விளையாண்டுதான் ஆகணும். அவளே என்ன பார்த்து நடங்கிட்டு இருக்கா. அப்படி என்ன பெருசா பிரச்சனை வந்துரு போது? நாம ஒரு விஷயத்த நினைச்சு வந்தோம். மாமாவுக்கும் அந்த விஷயம் மனசுல தோணிருக்கும் போல இருக்கே. அவரும் அதே ரூட்ல தான் போறாரு. இப்போதைக்கு மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. எதுக்கும் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவருக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவி செய்யணும். நிச்சயமா கௌதம். சரி, மாமா நம்மளை கவனிக்கல, வா போலாம். இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ ரொம்ப தப்பு கணக்கு போடுறியோன்னு தோணுது. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்வேதா சாதாரண ஆள் இல்ல. அந்த வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவுக்கு சொந்தமான குழந்தையவே கடத்தி அவங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி டார்ச்சர் கொடுக்கறான்னா அவ சாதாரண ஆளே இல்ல, பெரிய கிரிமினலா தான் இருப்பா. அதனால இந்த விஷயத்தை நீ சாதாரணமா நினைக்காத, ரொம்ப ஜாக்கிரதையா இரு கல்பனா. ஒருவேளை அந்த ஸ்வேதா ஏதாவது பிரச்சனை பண்றா அது இதுன்னா கண்டிப்பா டைம் ஆகும். நீ பார்த்துட்டு அந்த 1 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா ஸ்வேதா கிட்ட பேசு. கண்டிப்பா அவ அரண்டுருவா. இப்படி ஒரு விஷயத்த அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அவளை மிரட்டி எப்படியாவது என்னை காப்பாத்துற வழிய பாரு. இது வேற உயிர் எடுக்குது. கால் அட்டன் பண்ணி தான் பேச விடுங்க, இது ஏதோ புது நம்பர் மாமா, பேசாம விடுங்க. இங்க பாரு, ரிஸ்க் எடுத்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும், வேற வழியே இல்ல. நம்பி இதுல இறங்கிதான் ஆகணும். பணம் மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சரி, பாத்துக்கலாம், விடு, வா போலாம்.